ஆகஸ்ட் 25 முதல் இரவு 7 மணிக்கு காத்து வாக்குல 2 காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். ஷார், உள்ள வாங்க வாங்க. ஷார், என் பேர் பிரேம்லால். பஜார்ல நகை கடை வச்சிருக்கேன். இந்த நகையெல்லாம் உங்களுதா பாருங்க. 3 பாக்ஸ் நகை இருக்கு. ஆமா, இதெல்லாம் என் ஒய்ஃப் கஸ்தூரி நகை தான். இது எப்படி உங்ககிட்ட வந்தது? உங்க வீட்டு பையன் சொந்த வீட்டுல திருடி எங்கிட்ட வித்து இருக்கான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குள்ள நகையை கொடுத்துருங்கன்னு போன் வந்துச்சு. அதான் எடுத்துக்கிட்டு வந்தேன். எங்க வீட்டு பையனா? யார் அது? இதோ அந்த பையன்தான். என்ன தம்பி, சொந்த வீட்டுல யாராவது திருடுவாங்களா? நாங்க நியாயமா தொழில் செய்யறவங்க. சார், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன மாட்டி விட்டுறாதீங்க. எனக்கு இந்த பணமே வேணாம் சார். நான் கிளம்புறேன் சார். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. வைஷு, அந்த பணத்தை கொண்டு வா. சரிப்பா. பரவாயில்ல சார், வேணாம் சார், கிளம்புறேன் சார். நீங்க எப்படி நேர்மையா நகையை திருப்பி கொடுத்தீங்களோ அதே நேர்மையோட நாங்களும் பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதானே நியாயம். நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்கீங்க சார். உங்களுக்கு போய் இப்படி ஒரு திட்டு புள்ளியா சார்? இந்தாங்கப்பா. நீங்க கொடுத்த அதே 5 லட்சம் ரூபாய், அதே கவர் வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றி சார். நான் வரேன் சார். உங்க தம்பி என்னங்க இவ்ளோ கேவலமான வேலை பார்த்திருக்கான்? சொந்த வீட்லயே திருடி இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அப்பா, அது வந்து நான் ஒண்ணும். டச்சி, வாயை மூடு. இல்லப்பா, அப்பா அது ராஸ்கல். நீ வாங்கின கடனை என்னைக்காவது உடனே திருப்பி கொடுக்கணும்னு நான் உன்னை கம்பல் பண்ணிருக்கேனாடா? பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக சொந்த வீட்டிலே திருடி இருக்கியே, திருட்டு ராஸ்கல். அப்பா, நான் ஒண்ணும் நகை திருடலப்பா. நீ திருடலைன்னா இந்த வீட்டு நகை எப்படா சேட்டு கடைக்கு போச்சு? என்ன அங்க பாக்குற? நீ தான் வந்த, நகையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போன அப்படின்னு சேட்டே இங்க வந்து சொல்லி நகையை திருப்பி கொடுத்துட்டு போனார்ல.
காதலிக்கு செலவழிக்க காசு இல்லைன்னு அன்னைக்கு கல்லால கை வச்சு வந்தானே நீ. சொல்றா, எதுக்காக அப்படி செஞ்ச? இதோ இவங்க தான் நகையை கொடுத்து உங்க அப்பா கடன் அடைச்சிருன்னு சொன்னாங்க. யாரு? மீனாட்சியா? என்ன மீனாட்சி? அருண், என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட நகையை கொடுத்தனா? ஆமா, நீங்க தானே கொடுத்தீங்க. என்ன பிடிக்கலங்கிறதுக்காக என் மேல அபாண்டமா பழி போடுறீங்களே. பாருங்க. இல்லப்பா, மீனாட்சி தான். ஏய், என்னடா மீனாட்சி மேல பழிய போட்டா நான் சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? உன்னெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதே தப்பு. முதல்ல வெளில போடா. அண்ணா வேணாண்ணா, சொன்னா கேளுங்க. டேய், யாரும் பேசக்கூடாது. அவன் முதல் தடவை காஃபி ஷாப்ல கல்லால கை வச்ச போதே நான் அவனை கண்டிச்சிருக்கணும். அன்னைக்கு நான் அவனை காப்பாத்தி விட்டேன் பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதான் அடுத்தடுத்து தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கான் ராஸ்கல். வெளில போடா. அப்பா, வீட்டை விட்டு வெளில போடான்ற. அப்பா, சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் திருடலப்பா. வீட்டை விட்டு வெளில போடான்ற. போயிடு. அவனா போறானா இல்ல கழுத்தை புடிச்சு வெள்ள தள்ளுமா? போட வெள்ள. உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்தேன் தொலைச்சிருவேன். போட. அருண், என்னங்க பாவங்க அவரு. மீனாட்சி, நீ கொஞ்சம் சும்மா இரு. இல்லங்க, என்னால வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற பழியெல்லாம் வேண்டாம். இல்ல, நானே போய் வேணாம் கூட்டிட்டு வரேன். மீனாட்சி. இல்லங்க, அதெல்லாம் இல்ல. மீனாட்சி. அருண், அருண், சாரி அருண். திடீர்னு உங்க அப்பா அந்த நகையை கூடன்னு கேட்டா நான் என்ன செய்யறது? அதான் திருட்டு போச்சுன்னு சொன்னேன். அந்த ஆளு நகையை கொண்டு வந்து கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதான் வேற வழி இல்லாம அமைதியா இருந்துட்டேன். அருள், அருள், அருள். முதல் விக்கெட்டு அவுட்டு. ஆண்டவா, எல்லாரையும் நல்லபடி வைப்பா. என்ன எல்லா சாமியும் ஜெகஜோதியான அலங்காரத்துல இருக்கு. நம்ம வைஷு தாங்க பண்ணா. ஏன் வைஷுகன் அப்படி ஒரு திடீர் பக்தி? அட, மறந்துட்டீங்களா? வைஷுக்கு இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட். அடடடடா, அத மறந்துட்டேனே. அதனாலதான் இவ்ளோ பக்தியா? ஆமா மாமா, காலையில எழுந்து பூஜை எல்லாம் செஞ்சா பக்தி முத்தி போச்சு. பக்தி தானே முத்தி போச்சு. வேற ஒண்ணும் முத்தி போகாத வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. தாத்தா, என்ன தாத்தா இது? டி-ஷர்ட்ரா? உங்களுக்கு மட்டும் சூப்பர்மேன் டி-ஷர்ட், எனக்கு நார்மலான டி-ஷர்ட். ஆகாஷ், இது சூப்பர்மேன் டி-ஷர்ட் இல்லடா. எஸ் எஸ் ஃபார் சுந்தரம். என் பேர்ரா. ஓ, அப்படி கூட சொல்லலாமா? ஓ, என்னையே கலாய்க்கிறியா? நானே டென்ஷன்ல இருக்கேன். அப்படி என்ன தாத்தா டென்ஷன்? டேய், இன்னைக்கு வைஷுக்கு நீட் ரிசல்ட் வருதுடா. என்ன ரேங்க் வாங்க போறாளோ என்னவோ, இத நேரம் வந்திருக்கணுமே. அடாடாடாடா, இந்த நேரம் பார்த்து இப்படி சுத்துதே நெட்டு. நம்மளையே சுத்தி சுத்தி வருது. ஐயோ, ஏங்க சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நல்லா படிக்கிற பொண்ணு தானே. நல்லா படிக்கிற பொண்ணுதான், நல்ல மார்க் தான் எடுத்திருப்பா. ஆனா இதுல நல்ல ரேங்க் எடுத்துட்டா அவ்வளவுதான், கவர்மெண்ட் கோட்டாலேயே சீட் கிடைக்கும். ஃபீஸ் குறைச்சலா கட்டினா போறோம். எல்லாம் ஒரு பெருமை தானேம்மா. அப்பா,
வைஷு எக்ஸாம் ரிசல்ட் நினைச்சு நீங்க ஏன்பா இவ்வளவு நர்வஸ் ஆகுறீங்க? டேய், வைஷுவை நேத்து தான் ஸ்கூல்லயே சேர்த்த மாதிரி இருக்கு. அதுவும் சேர்த்து விடும்போது எவ்வளோ டென்ஷன் ஆனேன் தெரியுமாப்போ. ஆனா காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பத்தியா. கடகடன் 12th முடிச்சா, ஸ்கூல்லயே ஃபர்ஸ்டும் வந்துட்டா, இப்போ டாக்டருக்கு எக்ஸாமும் எழுதிட்டா, இதுலயே நல்ல ரேங்க் வாங்கிட்டா. பெத்தவனுக்கு பெருமை தானேடா. ஆகாஷ், வைஷுவை எல்கேஜி சேர்க்கும் போது என்ன நடந்தது தெரியுமா? தாத்தா இத என்கிட்ட 1000 டைம்ஸ் சொல்லிருக்கீங்க. உங்ககிட்டயேவா சொல்லிட்டேன்? மறந்து போச்சுடா. அது சரிடா, எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா? இப்போ மீனாட்சிக்கு தெரிய வேண்டாமா? ஆ ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. அது நான் சொல்றேன் நீ சொல்றேன். சொல்றியா? சரி சொல்லு. ம். வைஷு அத்தை கிட்ட டேய், அப்பா அவ உனக்கு அத்தை கிடையாதுடா. அவளே சின்ன குழந்தை, பாப்பாடா. நீ பிறக்கவே இல்ல. சரி தாத்தா, கதை சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃப்ளோ கெட்டு போதுல. சரி சார், சொல்லுங்க. பிரின்சிபல் வந்து ஏபிசிடி சொல்ல சொல்லியிருக்காங்க. அத நான் ஸ்மால் லெட்டர்ல சொல்லணுமா இல்லனா பிக் லெட்டர்ல சொல்லணுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த வயசுலயே என் பொண்ணு அவ்வளோ சுட்டி பேசும்போதே ஸ்மால் லெட்டரா கேபிட்டல் லெட்டரான்னு கேட்டிருக்கா. பிரின்சிபல் ஆடி போயிட்டாங்க. எப்படி சொன்னா சொல்லு? ஏ ஏ, ஏ ஏ. பி பி சி சி. போறோம் 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 போறோம். அவ்வளவுதான், மிரண்டு போய் அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. பாவங்க அந்த பிரின்சிபல். அதெல்லாம் இல்ல. அப்பா மாதிரியே பொண்ணு. என்ன கங்கா, பாராட்டுறியா நக்கலா? என்ன மாமா, நான் போய் உங்களை கிண்டல் பண்ணுவேனா? மீனாட்சி, இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இவனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது நடந்தது. அப்பா ஏன்பா, நான் சும்மா தானே இருக்கேன். நீங்க அதெல்லாம் சொல்லி என் பையன் முன்னாடி என் இமேஜ் டேமேஜ் பண்ணாதீங்க. டேய், இமேஜ் எல்லாம் இதுல ஒன்றும் டேமேஜ் ஆகாதுடா. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆக்சுவலா என்ன நடந்தது தெரியுமா? இவனை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போனேன். ஒரே அழுக. என்னடான்னு கேட்டா, என்னோட என் தம்பியும் 1வது படிக்கணுங்கிறான். இவனுக்கும் இவன் தம்பிக்கும் 3 வயசு வித்தியாசம். இவன் அழுக தாங்க முடியாம பிரின்சிபல் பரவாயில்லன்னு 2 பேரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே சேர்த்துட்டாங்க. அப்போ சித்தப்பா எல்கேஜி யூகேஜிலாம் படிக்காம ஸ்ட்ரெயிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டாரா? ஏய், என் பசங்க ரொம்ப பிரில்லியன்ட்ரா. ஆகாஷ ஸ்கூல்ல சேர்க்கிறப்போ மாமா பண்ண கூத்து தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க. கங்கா, ஏன் என்ன இவர் எல்கேஜி படிக்கணும்னு சொன்னாரா? இல்லத்த, முதல் நாள் ஸ்கூலுக்கு போறப்போ ஒரே அழுக. சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது அழதானே செய்வாங்க. நீங்க வேற அத்த, அழுதது இவன் இல்ல, ஆ. இவன் தாத்தா. ஓ ம், ஓ ஓ, ஓ. பாசம்மா. பேரனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு ஒரே அழ ஆரம்பிச்சிட்டாரு. சோ, கங்கா, கோத்து விட்ட பத்தியா? அப்படியே தாத்தா, என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமா? ஏய், நீ என்னோட ஒரே பேரன்டா. அதான்டா செல்லம். அப்பா ஆ, ஆ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் பாஸ் ஏய், பண்ணிட்டேன். நீ பாஸ் பண்ணிட்டேங்கிறது ஒரு பெரிய விஷயமா? அப்பா மார்க் பாருங்க, ஓ, நான் ரேங்க்ல பாஸ் அப்படி சொல்ற பண்ணிட்டேன். செல்லம். சூப்பர் சூப்பர். பாரு, ரேங்க்ல பாஸ் பண்ணிருக்கா என் பொண்ணு. Thank you. கங்க்ராட்ஸ் வைஷு. பரவாயில்லையே. கங்கா, அப்பாக்கு செலவு வைக்காம பாஸ் பண்ணிருக்க. எல்லாம் உன்னோட முயற்சி தான். நான் என்ன மாமா பண்ணேன்? என்னம்மா நீ அன்னைக்கு எக்ஸாம் எழுத போகும்போது நீ லேப்டாப் கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ண. ஆமாமா, ரொம்ப ட்ரை பண்ணேன். பரவாயில்ல விடுமா, எல்லாத்தையும் தாண்டி மெரிட்ல பாஸ் பண்ணிட்டா. இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால சீட்டு வாங்கணும்னா எவ்வளோ பணம் செலவாயிருக்கும். அதுக்கும் அதை நான் உங்ககிட்ட கேட்கும்படியா இருக்கும். அதுதான் கொஞ்சம் மனசுல உனக்கு. ஐயோ, அதனால என்னப்பா, என் தங்கச்சிக்கு தானே நான் செய்ய போறேன்.
அப்படியா? அப்படின்னா ஒரு 2 லட்சம் ரூபா கொடு. ஐயோ மாமா, முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த பணத்தை நாங்க எடுத்து வச்சிருப்போமே. ஐயோ, காலி ஆயிடுச்சா மொத்தமும்? ஆ, அது இல்ல மாமா, அந்த பணத்துல தான் நகை வாங்கிட்டேன். அதான் ஒரு புன்னகையோட இருக்க. அத நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்ல மாமா, கேட்டா சொல்லலான்னு இருந்தேன். கேட்காட்டாலும் சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்பதான் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. என் பொண்ணு மெரிட்ல பாஸ் பண்ணிருக்கா, கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்கு, ஃபீஸ் குறைச்சல். என் பொண்ணுக்கு நானே ஃபீஸ் கட்டுறேன். என்னம்மா? தேங்க்ஸ்பா. இதுக்கு என்ன தேங்க்ஸ்? இது என் கடமைம்மா. ஒரு அப்பனா இது கூட நான் செய்ய மாட்டேன்னா? ஓ, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிப்பா. போ. சொல்லுங்க டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்டில தான் இருக்கேன். அப்படியா சார்? நீங்க ஆபீஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இமிடியேட்டா நீங்க என் வீடு வரைக்கும் வரணும் சார். என்ன டாக்டர், ஏதாவது முக்கியமான விஷயமா? வாங்க சொல்றேன், எமர்ஜென்சி, உடனே கிளம்பி வாங்க. என்ன டாக்டர், ஒரு நிமிஷம். டாக்டர் ஒரு நிமிஷம் லைன்ல இருக்க. ஓகே டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சாரதாமாக்கு எப்படி இருக்கு? அவங்க விஷயமா பேசதான் சார் உங்களை வர சொன்னேன். கொஞ்சம் உடனே வாங்க. எதா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அது போன்ல சொல்ற விஷயம் இல்ல சார். தயவு செஞ்சு நேர்ல வீட்டுக்கு வாங்க சொல்றேன். ஓகே டாக்டர், நான் உடனே வரேன். ஓகே. பார்த்தா அர்ஜென்ட்டா வெளில போகணும், வண்டியில ஏறு. அப்படி என்னன்னா அர்ஜென்ட்டா போறோம்? எங்க போறோம்? எதுக்கு போறோம்? யாரை பார்க்க போறோம்? உனக்கு சொல்லுங்க. எல்லா விவரமும் நான் சொல்லணுமா? அர்ஜென்ட்டா போகணும்னு சொல்றேன்ல, ஏறு போலாம். சரி வாங்க. என்னங்க சொல்லாம கொள்ளாம எங்க கிளம்பிட்டீங்க? அண்ணா ஏதோ அர்ஜென்ட்டா வெளில போகணுங்கிறாரு, போயிட்டு வந்துடுறோமே. ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமே. சரிங்க. காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாம், ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்க்க போனோம். காஃபி குடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம அவ்வளோ அர்ஜென்ட்டா எங்க போறீங்க? அது வந்து நான் வந்து சொல்றேனே. அப்ப நானும் உங்க கூட வரேன், வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன மீனாட்சி இது, சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? ஆமா, அன்னைக்கும் இப்படிதான். ஏதோ போன் வந்து அர்ஜென்ட்னு ஓடுனீங்க, வரும்போது எங்க அண்ணனோட வந்தீங்க. இன்னைக்கு யார போய் கூட்டிட்டு வருவீங்களோ? கண்டிப்பா நான் வருவேன். சொன்னா புரிஞ்சுக்கம்மா. நான் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என்ன வேண்டாங்கிறீங்க? அது நான் அப்படி ஒன்னும் பர்சனலா எதுவும் இல்லல உங்களுக்கு? என்ன இப்படி சொல்றீங்க அண்ணி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அண்ணா ஒரு திறந்த புஸ்தகம் மாதிரி, யார் வேணாலும் புரட்டி பார்க்கலாம். ஏய், எதுக்கு என்ன உதாரணம் சொல்றதுன்னு கிடையாது உனக்கு, நேரம் தெரியாம. அண்ணா நீங்க தப்பான இடத்துக்கு போக மாட்டீங்கன்னு எனக்கு 2000 டைம்ஸ் நம்பிக்கை இருக்குண்ணே. அதனால அண்ணியை கூட்டு போலாம், தப்பு இல்ல. நீங்க வாங்க, நீ போலாம். கரெக்ட். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஏங்க அத பார்த்தாவே சொல்லிட்டார்ல, பார்த்த சொன்னா பரந்தாமன் சொன்ன மாதிரி. வாங்க போலாம். மீனாட்சி, ஆ பார்த்தா சொன்னா பரந்தாமன் சொன்ன மாதிரி சொன்னியே, அதை இன்னொரு தடவை சொல்லாதம்மா, என்னால தாங்கவே முடியாது. ஆஜன் தானே, வாங்க வாங்க. வாங்கண்ணே. அனுகூல நீங்க வாங்க. சத்து. உட்காருங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர், எதுக்கு அவசரமா வர முதல்ல சொன்னீங்க? உள்ள வாங்க சொல்றேன் சுந்தரம், உள்ள வாங்க. மீனாட்சி நீ இங்கே இரு, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நானும் உள்ள வரேன். சொன்னா கேளு மீனாட்சி, இங்கே இரு. டேய் பார்த்தா நீ இங்கே இருடா. சரிண்ணா. அட ஏங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு வேகமா போறாரு, நம்மள வர வேண்டாம்னு சொல்றாரு. அப்படி என்ன? எனக்கு ஒன்றும் தெரியலையேம்மா, வெயிட் பண்ணுவோம். அப்படி என்ன ரகசியம் இருக்கு அவர் லைஃப்ல? அதான் என்னன்னு தெரியல. அண்ணன் தான் வந்து சொல்றேன்னு இருக்காருல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. டாக்டர் ரொம்ப டென்ஷனா இருக்கு. சாரதாம்மாக்கு என்ன ஆச்சு? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். எப்ப சாரதா அம்மா வீட்டு சூழ்நிலைக்கு வந்தாங்க, அப்போல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வராங்க. நார்மலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, நேத்து டிவில ஒருத்தர் தூக்க மாட்டேங்கிற சீனை பார்த்தாங்க. திடீர்னு அலறி அடிச்சு ஏன் புருஷன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் சாரதா அம்மா கண்முழிச்சு பார்த்தா கிரேட் மிராக்கிள் சார். சுயநினைவெல்லாம் வந்து பழைய சாரதாவே மாறிட்டாங்க சார் அவங்க. நிஜமாவா? ஆமா சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் நடந்ததெல்லாம் சொல்லி அவங்கள அமைதிப்படுத்தி வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உங்க பிரேயர் வீண் போகல சார். நான் அவங்க பரிபூர்ணமா குணமாயிட்டாங்க சார். நான் அவங்கள பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்க. அதுக்கு தானே நான் உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க.
அப்புறம் சுந்தர சார், நீங்க இதுக்காக எனக்கு ஒரு ட்ரீட் கண்டிப்பா தரணும். தரேன் டாக்டர். உங்களுக்கு இல்லாத ட்ரீட்டா? என்ன சாரதாம்மா, எப்படி இருக்கீங்க? குணமாயிட்டீங்களா? சந்தோஷமா இருக்குமா? நீ சுந்தரம் தானே? ஆ? ஆ. ஆமா, இவரு சுந்தரம் தான். உங்களுக்கு எப்படி இவரை தெரியும்? அட பாவி, இவனாலதான் என் புருஷன் செத்தாரு. என்னது? அநியாயமா அவரை கொன்னுட்டியே. டேய், சாரதாம்மா, சொல்லுடா. சாரதாம்மா, என்ன பண்றீங்க? விடுங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்னம்மா பேசுறீங்க? நான் உங்க புருஷனை கொன்னேனா? என் புருஷன் தேவராஜ உனக்கு தெரியாதா? தேவராஜ். உன்னாலதான் தூக்கு போட்டு செத்தாரு. அட பாவி, என் புள்ள என்ன ஆனான்னு தெரியலையேடா. என் புள்ள பாஸ்கர் என்ன ஆனானோ? பாஸ்கர், பாஸ்கர், எங்க போறீங்க? பாஸ்கர், பாஸ்கர். ஆகஸ்ட் 25 இருந்து இரவு 7 மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்குல 2 காதல்.